புதிய நாளில் புதிய நம்பிக்கையுடன் இன்றைய இறைவார்த்தை. அன்பு நேர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்கள். கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. காத்திருப்பேன் காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். காத்திருப்பேன் காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். என் வாழ்க்கையில் எல்லாம் தாமதமாகிக் கொண்டிருக்கிறது, எனக்கு ஒரு அற்புதம் நடக்குமா என்று கலங்கி தவிக்கிற தேவ பிள்ளையே, காத்திரு காத்திரு, நிச்சயம் நடக்கும். நீ வெட்கப்பட்டு போவதே இல்லை. குறித்த காலத்திலே தரிசனம் நிறைவேற்றுவார். காலத்திலே தரிசனம் நிறைவேற்றுவார். பொய் சொல்லாது நிச்சயம் வரும், தாமதித்தாலும் அதற்காய் காத்திருப்பேன். பொய் சொல்லாது நிச்சயம் வரும், தாமதித்தாலும் அதற்காய் காத்திருப்பேன். காத்திருப்பேன் காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். காத்திருப்பேன் காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்கிறதிலே மனமகிழ்ச்சி அடைகின்றேன். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்கள். இன்று உலகத்திலே நன்மையைப் போலவே தீமையும் நிறைந்திருக்கிறதல்லவா? ஆகவே நாங்கள் எது சரியானது, எது பிழையானது, எது உண்மை, எது பொய் என்று ஆராய்ந்து பகுத்தறிந்து கொள்ள வேண்டும். எவராவது ஒருவர் தன்னை ஒரு போதகர் அல்லது தீர்க்கதரிசி என அழைத்து கொண்டால் அவர் போதிக்கும் அனைத்தும் சத்தியம் என எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் இன்று அநேக பொய்யான தீர்க்கதரிசிகளும் தவறான உபதேசங்களை போதிக்கும் போலி போதகர்களும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை குறித்து நாம் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் என்று வேதாகமம் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறது. அவற்றில் சிலவற்றை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். பொய் தீர்க்கதரிசிகளை நாம் எளிதாக இனம் கண்டு கொள்ளலாம். எப்படியெனில் அவர்களில் சிலர் உலகம் எப்போது முடியும் என முன்னறிவிப்பார்கள். ஆனால் உலகம் எப்போது முடியும் என்பதை எவருமே முன்னறிவிக்க முடியாது என வேதாகமம் தெளிவாக சொல்கிறது. வேதாகமத்தில் சொல்லப்பட்ட அடையாளங்களை வைத்து உலகத்தின் முடிவு நெருங்கிவிட்டதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆனால் அது எப்போது நிகழும் என எவருமே முன்னறிவிக்க முடியாது. அப்படி எவராவது இந்த குறிப்பிட்ட நாளில் உலகம் முடியப் போகிறது என்று சொன்னால் அது பொய் தீர்க்க தரிசனமாகும்.
மேலும் போலி போதகர்கள் அல்லது பொய் தீர்க்கதரிசிகள் மக்களை மிரட்டி அச்சம் கொள்ளச் செய்வார்கள். உங்களை ஒரு மனநோயாளியாக மாற்றும் அளவுக்கு அவர்கள் உங்களை அச்சமடையச் செய்வார்கள். உங்கள் வீட்டில் ஒரு அசுத்த ஆவி உள்ளது என்றும் உங்களுக்கு எதிராக சூனியம் செய்யப்பட்டுள்ளது என்றும் இதை செய்யாவிட்டால் சாத்தான் உங்களை பிடித்துக் கொள்வான் என்றும் மக்களை பயமுறுத்தி கொண்டே இருப்பார்கள். தேவன் ஒருபோதும் நமக்கு தேவையற்ற பயத்தை தருவதில்லை. அது சாத்தானிடமிருந்தே வருகிறது. அவன் உங்களை அச்சமடையவும் உங்களை நம்பிக்கை இழக்கச் செய்யவும் விரும்புகின்றான். எனவே எவராகிலும் பயத்தை குறித்து பிரசங்கித்து உங்களுக்கு நம்பிக்கையே இல்லை, எல்லாம் முடிந்து விட்டது என்று போதிப்பார்களானால் அப்படி போதிப்பவர்கள் பொய் போதகர்கள். அடுத்ததாக, இந்த காலத்திலே போலி போதகர்களால் பிரசங்கிக்கப்படும் மிகவும் பிரபல்யமான ஒரு தவறான உபதேசம் குறித்து கூற விரும்புகிறேன். அது செழிப்பின் உபதேசம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த போதனை இன்றைய கிறிஸ்தவ திருச்சபைக்கு மிகவும் ஆபத்தான ஒரு உபதேசமாக இருந்து வருகிறது. சில பொய் போதகர்களும் பொய் தீர்க்கதரிசிகளும் இந்த விதமான உபதேசத்தை பரப்பி வருகிறார்கள். கடவுள் உங்களை செல்வந்தராக்க விரும்புகிறார். நீங்கள் ராஜாதி ராஜாவின் பிள்ளைகள். எனவே உங்களை அவர் ராஜாக்களைப் போல வாழ வைக்க விரும்புகிறார். ஆகவே நீங்கள் மிக விலையுயர்ந்த ஆடைகளை அணிய வேண்டும், விலையுயர்ந்த வாகனங்களை வைத்திருக்க வேண்டும், அரண்மனை போன்ற வீடுகளில் வாழ வேண்டும் என்று கூறி, அப்படியாக கடவுளின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் உங்களுக்கு அதிகமான விசுவாசம் அவசியம் என்றும் போதிக்கும் அவர்கள் அதை நம்ப வைக்க முக்கியமாக மல்கியா 3:10 உள்ள என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களையெல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் மதகுகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் வரை உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை பொழியச் செய்ய மாட்டேனோ என அதனால் என்னை சோதித்துப் பாருங்கள் என்ற வசனத்தை எடுத்துக்காட்டி, நீங்கள் அவர்களுக்கும் அவர்களின் ஊழியத்திற்கும் பெருந்தொகை காணிக்கைகளை அனுப்ப வேண்டும், அப்போதுதான் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் என தவறாக போதிப்பார்கள். மேலும் அவர்கள் மிகவும் வறுமையில் இருக்கும் மக்களிடையே சென்று ஒருபோதும் ஊழியம் செய்வதில்லை. ஏனெனில் அந்த வறிய மக்களால் அவர்களுக்கு பெருந்தொகை பணத்தை காணிக்கையாக அனுப்ப முடியாது. மேலும் அவர்கள் பணத்தினால் வரும் ஆபத்துக்களை பற்றியோ அல்லது பண ஆசை ஒரு பாவம் என்றோ எச்சரிக்கவே மாட்டார்கள். பணத்தின் மீதுள்ள ஆசையே எல்லா தீமைகளிலும் வேர் என வேதாகமம் நம்மை எச்சரிக்கிறது. நாம் கடினமாக உழைத்து பணம் சம்பாதிப்பதில் தவறு இல்லை. ஆனால் அதை தமக்கென சேர்த்து வைத்து தேவையுள்ள மக்களுடன் பகிர்ந்து கொள்ளாமல் அதை தன்னுடையது என்று நினைப்பதும் சுயநலமாக வாழ்வதும் தவறு. அது வேதாகம போதனைகளுக்கு முரணானது. ஆகவே எவராவது உங்களை பார்த்து நீங்கள் நன்றாயிருப்பீர்கள், நீங்கள் செழிப்படைவீர்கள் என்று சொன்னால் எச்சரிக்கையாக இருங்கள். அது அவர்களுக்கு காணிக்கை சேகரிப்பதற்கும் அந்த காணிக்கை மூலமாக ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காகவுமாக இருக்கலாம். இன்று இப்படிப்பட்ட பல ஊழியர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மிகவும் செழிப்பான ஆடம்பர வாழ்க்கை வாழ்கிறவர்கள். அவர்கள் மிக விலையுயர்ந்த வாகனங்களை வைத்திருக்கின்றனர். அவர்கள் அரண்மனை போன்ற வீடுகளில் வாழ்கிறார்கள். அவர்களில் சிலர் தங்களுக்கென சொந்தமாக தனிப்பட்ட விமானங்களை கூட வைத்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்கள் உங்களிடம், நீங்களும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழலாம், ஆனால் அதற்கு விசுவாசம் அவசியம், அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்த எங்களுக்கு காணிக்கை அனுப்புங்கள், அப்போது கடவுள் உங்களையும் இப்படி வாழச் செய்வார் என்று போதிப்பார்கள். இது பொய்யான உபதேசமாகும். இப்போது மல்கியா 3:10 என்ன கூறுகிறது என்பதை பார்ப்போம். இந்த வசனம் உண்மையில் தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை சரியாக பயன்படுத்தாமலும் கொடுப்பதில் கஞ்சத்தனமாகவும் இருக்கும் கிறிஸ்தவர்களுக்கு உரிய வசனமாகும். அவர்கள் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கொடுக்க தவறியவர்கள். முதலாவதாக, நமக்குள்ள சகல ஆசீர்வாதங்களுக்கும் நன்மைகளுக்கும் கடவுளே காரணம் என்பதை உணர வேண்டும். நமக்குள்ள அனைத்தையும் தேவனே நமக்கு தந்துள்ளார். அவற்றில் ஒரு பகுதியை நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கென பயன்படுத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதை பயன்படுத்துவதற்கான மிகவும் சிறந்த வழி கிறிஸ்தவ ஸ்தாபனங்களால் நடத்தப்படும் கல்வி ஊழியங்கள், அனாதை இல்லங்கள், விதவைகளுக்கான பணி போன்றவற்றை நாம் நமது காணிக்கைகளினால் தாங்க வேண்டும். ஆனால் மிக முக்கியமாக நற்செய்தியை அறிவிக்கும் மிஷன் பணிகளை தாங்க வேண்டும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி உலகமெங்கும் எடுத்துச் செல்லப்பட வேண்டும். மக்கள் ரட்சிப்பின் செய்தியை கேட்க வேண்டும். இதுவே தேவன் தனது திருச்சபைக்கு கொடுத்த மாபெரும் கட்டளையாகும்.
நாங்கள் விசுவாசிகள் என்று கூறிக்கொண்டு கடவுளுடைய பணிக்கு கொடுக்காமல் இருப்பவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை இழந்து போகிறார்கள். ஏனெனில் தேவன் தங்களை ஆசீர்வதிப்பார் என்பதை அவர்கள் நம்பவில்லை. உண்மையில் அவர்கள் தேவனை நம்பினால் தேவன் அவர்களின் தேவைகளை சந்திப்பார் என்பதையும் நம்ப வேண்டும். இதை குறித்தே மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் கூறுகிறது. தியாக சிந்தையுடனும் அர்ப்பணிப்போடும் கொடுக்கும்போது உண்மையாகவே வானத்தின் ஜன்னல்களை திறந்து கொடுப்பது போல தேவன் உங்கள் மேல் மிகுந்த ஆசீர்வாதங்களை பொழிவார். தேவன் நமக்கு கொடுத்த செல்வத்தை அவரது ராஜ்யத்துக்கென பயன்படுத்த வேண்டும் என அவர் விரும்புகிறார். செல்வத்தை ஒரு தெய்வத்தைப் போல வணங்கக்கூடாது. துரதிர்ஷ்டவசமாக கிறிஸ்தவர்களில் கூட செல்வத்தை ஒரு தெய்வமாக பார்க்கிற சிலர் உண்டு. அது மிகவும் பயங்கரமானது. இறுதியாக நாம் ரட்சிப்பின் செய்தியை குறித்து பார்க்கலாம். ரட்சிப்பு தேவன் இலவசமாக தருவது. அதை எவரும் விலை கொடுத்து வாங்க முடியாது. நீங்கள் கொடுக்கும் காணிக்கையினாலோ பெருந்தொகை பணத்தினாலோ ரட்சிப்பை அடைய முடியாது. நீங்கள் இந்த அளவு பணம் கொடுத்தால் உங்களுக்கு மன்னிப்பும் ரட்சிப்பும் உறுதி என்று எவரும் சொல்ல முடியாது. ஏனெனில் மன்னிப்பும் ரட்சிப்பும் தேவன் நமக்கு தரும் இலவசமான ஈவு. சில போலி போதகர்களும் பொய்யான தீர்க்கதரிசிகளும் சிறிதளவு காணிக்கை கொடுப்பவர்கள் பெருந்தொகை காணிக்கை கொடுப்பவர்களை விட ஏதோ ஒரு விதத்தில் குறைவானவர்கள் என்பது போல் உங்களை உணரச் செய்வார்கள். அது அவர்களின் வஞ்சகமான யுக்தியாகும். புதிய ஏற்பாட்டில் உள்ள விதவை கொடுத்த காணிக்கை நினைவிருக்கிறதா? செல்வந்தர்கள் ஆலயத்திற்கு அதிக காணிக்கை கொடுத்தாலும் அந்த விதவை தன்னிடமிருந்த சிறிய நாணயத்தை கொடுத்தபோது ஆண்டவராகிய இயேசு அதை பார்த்து, அவள் கொடுத்தது உண்மையிலேயே மிகப்பெரிய காணிக்கை, ஏனெனில் அவள் தன்னிடமிருந்த அனைத்தையும் கொடுத்தாள் என அவள் கொடுத்ததை பாராட்டினார். எனவே எவராவது உங்களிடம் காணிக்கை அனுப்பும்படி கேட்கும்போது கவனமாக இருங்கள். அது சரியான இடத்திற்கு சரியான நோக்கத்திற்கு செல்கிறதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். முக்கியமாக உங்கள் உள்ளத்தை ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் எதற்காக காணிக்கை கொடுக்கிறீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். நாம் காணிக்கை கொடுப்பதன் காரணம் தேவனுடைய மன்னிப்பை பெறுவதற்காக அல்ல, மாறாக நாம் அவரை நேசிப்பதை வெளிப்படுத்துவதற்காகவும் இரட்சிப்பின் செய்தி உலகம் எங்கும் எடுத்துச் செல்லப்பட வேண்டும் என்ற அவரது கட்டளை நிறைவேற்றப்படுவதற்காகவுமே என்பதை மனதில் கொள்ளுங்கள். எனவே நீங்கள் மிஷன் பணிகளுக்காக கொடுக்கிறீர்கள் என்றால் நல்லது. அதுவே கொடுப்பதற்கான முதன்மையான குறிக்கோளாக இருக்க வேண்டும். அதற்காகவே தேவன் நம்மை ஆசீர்வதித்துள்ளார். எனவே இப்படியாக இரட்சிப்பின் நற்செய்தி உலகமெங்கும் எடுத்துச் செல்லப்பட நாம் நமது பங்கை நிறைவேற்ற வேண்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பானவர்களே, இன்றைய நாளிலே நீங்கள் சிந்தித்து ஒரு நல்ல தீர்மானத்தை எடுங்கள். இந்த தீர்மானம் கடவுளுக்கும் உங்களுக்கும் உரியது. ஆம், இன்று சத்தியத்தை அறியாது நற்செய்தியை கேட்காது ஏராளம் ஜனங்கள் அழிந்து போய் கொண்டிருக்கிறார்கள். நம்பிக்கையற்று எதிர்காலத்திலே என்ன நடக்கப் போகின்றது என்று பயத்தோடு இந்த உலகத்திலே வாழ்கிற மக்கள் அநேகம் இருக்கிறார்கள். யுத்தத்தினாலே அழிவினாலே கைவிடப்பட்டவர்களாக எல்லாவற்றையும் இழந்தவர்களாக எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழ்கின்ற மக்கள் இருக்கிறார்கள். ஆகவே நற்செய்தி அவசியம். ஆகவே நற்செய்தியை நம்மால் நேரடியாக சென்று சொல்ல முடியாவிட்டால் அந்த பணியை செய்கின்ற மிஷன் பணிகளை நிறுவனங்களை நாங்கள் தாங்குவோம், உயர்த்துவோம். அவர்களுக்கு நம்முடைய கொடைகளை தாராளமாக கொடுப்போம். கர்த்தர்தாமே கொடுக்கின்ற உள்ளத்தை ஆசீர்வதிப்பார். கொடுக்க நினைக்கின்ற இந்த நாளிலே தீர்மானம் எடுக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்தும் நீங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருப்பதற்கு நன்றி சொல்கின்றோம். நிகழ்ச்சியை கேட்பது மாத்திரமல்லாமல் நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களையும் எழுதி அனுப்புங்கள். எழுத வேண்டிய முகவரி இன்றைய இறைவார்த்தை, TWR லங்கா, தபால் பெட்டி இலக்கம் 2, புத்தளம். SMS அல்லது வாட்ஸ்அப் மற்றும் மிஸ்கால் மூலம் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 07177999944 01197779944. மேலும் எங்களுடைய TWR லங்கா ஃபேஸ்புக் வலைத்தளம் மூலமும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.